இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மாற்கு எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் 13வது 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாயிராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபொழுது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அன்பானவர்களே, இயேசு தூரத்தில் இருக்கும் வரையில தான் இந்த மரத்தினுடைய வாழ்வு. எப்படி மரம் இருந்தது என்று சொன்னா, செழிப்புள்ள ஒரு மரம். அருகில வரும் வரையில் அந்த மரம் நல்ல செழிப்பா இருக்குது, நல்ல இலைகளோடு பூத்து குலுங்குது. மரத்தை பார்த்தா மரத்தில் அநேக கனிகள் இருக்கும் என்று இயேசுவே நம்ப வைக்குது. ஏதாகிலும் அகப்படும் என்று. அன்பானவர்களே, அவர் ஏதாகிலும் அகப்படும் என்று வந்தாரா, ஆனா அந்த மரத்துல இலைகளே அல்லாமல் வேறொன்றுமே இருக்கவில்லையா. இன்னொன்று வசனம் பதிவிட்டு இருக்கிறது, அத்தி பல காலமாய் இராதபடியினால. அல்லேலூயா. சீசன்ல மாத்திரம் கனி கொடுக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனா அத்திப்பழ காலமா இல்ல, சரி, பழம்தான் இல்ல, ஆனா இந்த மரத்துல ஒரு பூவும் இல்ல. காலத்துல தான் கனி வரலாம், பரவாயில்ல, இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் அதுல காண இல்லை. வசனம் சொல்லுது, கனி அல்ல ஏதாகிலும் அகப்படுமா என்றுதான் அவர் வந்தாராம். இந்த மரம் தனக்கு தானே கனி கொடுக்கிற மரம், தன்னுடைய நன்மைக்காக மாத்திரம் நிற்கிற ஒரு மரம். எதுவரையில் இதனுடைய வாழ்வு தெரியுமா? இயேசு சமீபமாய் வரும் வரையில தான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இப்படிதான் கட்டப்படுகிறது. தூரத்திலிருந்து பார்க்கும் வரையில தான் அந்த மரம் அல்லேலூயா நல்லோம். இதோ வாசல் படியில் அவர் வந்துட்டாருன்னு சொன்னா அந்த மரத்தினுடைய முடிவு என்ன என்பது தெரியும். இப்பொழுது அவர் தூரத்தில் நிற்கும் பொழுதே ஆனா அநேகர் சமீபமா வந்துட்டாருன்னு சொல்றாங்க. இப்பொழுதே அல்லேலூயா இலைகள் அல்லாமல் வேற ஏதாவது அதில் இருக்க பிரயாசப்படுமாக இருந்தால் அந்த மரம் தப்பித்துக் கொள்ளும். அல்லேலூயா. இல்லாட்டி அதனுடைய முடிவு பயங்கரமாய் போயிடும். அன்பானவர்களே, பயமுறுத்துவதற்கு அல்ல, நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்காக, நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஏதாகிலும் ஒன்று இவனிடத்தில் அகப்படாதா? ஏகாகிலும் ஒன்று இவனிடத்தில் நன்மையானது உருவாகாதா? ஏதாவது ஒரு நன்மை இவனிடத்தில் வராதா? ஏதாவது ஒரு நன்மை இவனிடத்தில் வராதா? இல்லை, இன்னும் இலைகள் தானா? இன்னும் இலைகள் தானா? உலகத்துக்கு செழிப்புள்ள மரம், தூரத்துக்கு செழிப்புள்ள மரம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதோ சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச காலம்தான். இலைகள் மாத்திரம் இறுக்கமாக இருந்தால் அந்த மரத்தினுடைய முடிவு, அல்லேலூயா, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவரும் கனியை புசிக்காதிருக்க கடவார்களாக. அடுத்த நாள் அந்த மரம் பற்று போயிற்று என்று வேதம் பதிவிட்டு வைத்திருக்கிறது. இந்த நாளை ஜெயமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த நாளை அல்லேலூயா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கனியுள்ள ஏதோ ஒன்று, ஏதாகிலும் ஒன்று, ஏதாகிலும் அதில் அகப்படும் என்றுதான் தேடி வந்தாராம். ஏதாகிலும் ஒரு நன்மையை செய்ய முற்படுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முழுவதுமா, ஆண்டவரே, இந்த நாளில் ஏதாகிலும் ஒரு நன்மையை நான் செய்ய, ஏதாகிலும் நீர் விரும்புகிற ஒன்றை நான் கொடுக்க,
நீர் வரும்பொழுது நீர் விரும்புகிற ஒன்றுமே என்னிடத்தில் இல்லாமல் இலைகள் மாத்திரம் இருக்குமாக இருந்தால் என் நிலைமை பரிதாபமாய் மாறிவிடும். நீ விரும்புகிற ஏதாகிலும் ஒன்றை நீர் தென்பட இந்த நாள்ல நீ விரும்புகிற ஏதாகிலும் ஒன்றை நான் செய்ய என்னை முழுவதுமாய் ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.